stands for run. இல்ல அதாவது இங்க ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. இதுல 1ங்கிறது ரன்னை குறிக்குது, ஓடு அப்படிங்கறத குறிக்குது. 2 வந்து ஸ்டாப், ஸ்டாப்னா நில்லு. 3 வந்து கோ, போ. 4னா சிட்னு அர்த்தமா, 5னா வெயிட்னு அர்த்தமா. ஸோ இப்படி நம்ம ஏதோ ஒரு சீக்வென்ஸ்ல உங்க நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசியில என்ன நம்பர் வரும், அதாவது 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், நம்பர் வரும்னா அந்த நம்பர் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை குறிக்குது. அது வந்து 1னா ஸ்டாண்ட் ரன்னு, 2னா ஸ்டாப், 3னா கோ, 4னா சிட்டு, 5னா வெயிட். ஸோ அந்த குறிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் கேட்கல, அந்த நம்பருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மேட்ச் பண்ண முடியும். ஸோ நம்பர் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது 4, 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, அதுக்கப்புறம் 4, 5, 3, அடுத்து 4, 5, 3, 1, அடுத்து 4, 5, 3, 1, 2. அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 4, 4, 5, 4, 5, 3, 4, 5, 3, 1. ஒரு நம்பர் அடுத்தடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிட்டே வருதா. 4, 5, 3, 1, 2. அடுத்து 4, 5, 4 வந்திருக்கு. அப்போ இதோட வந்து என்ன இருக்கு, இந்த சீரீஸ் வந்து இப்படி தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்தது இருக்கிறத பாருங்க, 4, 5, அதுக்கப்புறம் 4, 5, 3, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 4, 5, 3. இங்க இருக்கிற மாதிரி வருதா. ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணாவது நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன வரணும், 4, 5, 3, 1 வருது. அப்போ இங்க 4, 5, 3 ஆல்ரெடி இருக்கு. அப்போ அடுத்து என்ன வரணும், 4, 5, 3, 1 தான் வரணும். ஸோ அப்போ இங்கே 1 தான் வரணும். ஸோ 1க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, 1 stands for run. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ரன். அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி ரிப்பீட் ஆகுது.